வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு SBPO ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கான ப்ரிலிமினரி லெவல் எக்ஸாமினேஷன் இன்னைக்கு நடந்துச்சு. கரெக்டா ஜனவரி 4th 2021க்கான ஹோல் எக்ஸாமினேஷன் 4 ஸ்லாட்டா ஹோல் ஆல் இந்தியா லெவலில் நடந்ததுக்கான எக்ஸாம் ரிவ்யூ தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதெல்லாம் தான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, எக்ஸாம் இல்லை இன்னைக்கு சில பேர் முடிச்சிருப்பீங்க. அப்கமிங் டேஸில் இன்னும் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இன்னைக்கு முடிச்சவங்க அப்கமிங் டேஸில் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கிறவங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா எல்லாமே தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 ஸ்லாட் நடந்துச்சுல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புது பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா எதுவுமே வரல. ஓல்டு பேட்டர்ன் இதுதான் படிச்சு எப்பவுமே ஜென்ரலாக SBPO எல்லாம் ஏதாவது ஒன்று புதுசாக வந்திருக்கும். ஐயோ நான் இதெல்லாம் படிச்சதே கிடையாது, என்னப்பா அது ஓவராலாகவே புதுசாக இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எதுவுமே இந்த ஓவரால் இன்னைக்கு நடந்த 4 ஸ்லாட்ஸ்லையுமே புதுசாக எந்த பேட்டர்னுமே கேட்கல. இதுதான் சிலபஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க, இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்துச்சு ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லாட்லையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபீல் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்ஸ் 3 செக்ஷன் இருக்குல்ல. ஆப் செக்ஷன், இங்கிலீஷ் செக்ஷன், தென் ரீசனிங் செக்ஷன். அதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் மேக்ஸ் செக்ஷன் டெஃபினட்டாகவே எல்லாருமே ஃபீல் பண்ணது டஃப்பாக இருந்துச்சு. ஏன் டஃப்பாக இருந்ததுன்னா எல்லாமே நிறைய கால்குலேட்டிவாக இருந்தது, நிறைய கால்குலேஷன் போடுற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் டைரக்ட் கொஸ்டின்ஸாக எதுவுமே இல்லை. இப்போ டேரெக்டாக என்ன ஆவரேஜ், இப்போ டேட்டா இன்டர்பிரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவரேஜ் அந்த மாதிரி ஒரு டேரக்ட் கொஸ்டினாக எதுவுமே இல்லை. இன்னொன்று கண்டுபிடிச்சா அதுலேருந்து இன்னொன்று கண்டுபிடிக்கிற மாதிரி, அதுதான் கால்குலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறது. அந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும்போது டெஃபினட்டாக 35 கொஸ்டினில் 20 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுங்கிறதே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா தான் இருந்திருக்கும். கரெக்டாக. ஸோ அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்ஸில் என்னென்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஆப் செக்ஷன். ஓகேங்களா, ஆப்டிடியூட் செக்ஷனில் 4 ஸ்லாட்லையுமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக இதுதான் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்துட்டு அப்ராக்சிமேஷன் தான் மோஸ்ட்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஏதோ ஒரு ஸ்லாட் தான் சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்க. மற்றபடி மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே அப்ராக்சிமேஷன் அப்படிங்கிறது தான் கேட்டிருந்தாங்க. அப்ராக்சிமேஷனுங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் வந்துட்டு அதுதான் எதுவுமே டேரக்ட் கொஸ்டின்ஸாக இல்லை, கொஞ்சம் நிறைய கால்குலேஷன்ஸ் நிறைய இருந்தது அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. நெக்ஸ்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஓகே, மாடரேட் லெவல், ஈஸி டு மாடரேட் லெவலில் இருந்தது. நெக்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரு 11 கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சது தான் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லாம் எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்காக தான் இருந்துச்சு. நிறைய கால்குலேஷன் என்னால் முடிக்க முடியல. அப்ராக்சிமேஷன் ஓரளவுக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ ஓகே, ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது. பட் டேட்டா இன்டர்பிரேஷனில் கால்குலேஷன் நிறைய இருந்தனால எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ நான் ஆப்டிடியூட் செக்ஷனில் எவ்வளோ எடுத்தால் என்னால் கிளியர் பண்ண முடியும், இது எடுத்தால் எனக்கு ஃபைனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அது நல்ல அட்டம்ஸ், குட் அட்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குட் அட்டம்ஸ் தான். இங்கே ஒரு 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க வித் 90% அக்யூரசி அப்படின்னா தாராளமாக போதும். கண்டிப்பாகவே நீங்கள் இந்த செக்ஷன் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆப்டிடியூட் செக்ஷன் அப்படிங்கிறது அதாவது உங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ், அதாவது ஒரு 15+ நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கீங்க. குட் அட்டம்ஸ். இப்போ 15 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா 10 கொஸ்டின் தப்பாக இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? 15 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, மேக்ஸிமம் எல்லாமே 99% கரெக்டாக 15 கொஸ்டின்ஸும் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா ஃபைன், தாராளமாக போய். ஏன்னா ஆப்டிடியூட் செக்ஷன் நிஜமாகவே டஃபராக தான் இருந்தது. ஓகேங்களா, ஸோ ஆப்டிடியூட்ல 15+ எழுதியிருக்கீங்க. குட் அட்டம்ஸ், அதாவது 15மே கரெக்டாக எழுதியிருக்கீங்க. ஒரு 20 கொஸ்டின் எழுதிட்டு ஒரு 85% வந்து நான் எல்லாமே கரெக்டாக தான் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த செக்ஷன் நீங்கள் கிளியர் தான். ஏன்னா டெஃபினட்டாக அந்த லெவலில் தான் எக்ஸாமும் இருந்துச்சு. எல்லாரும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எக்ஸப்ஷனலி லைக் என்ன சொல்கிறது, 70 ஐட்டம்ஸ் 80 ஐட்டம்ஸ் எல்லாமே குட் ஐட்டம்ஸ், அவங்களெல்லாம் நீங்கள் தூக்கி போடுங்க. இல்லை ஏன்னா SBI எல்லாமே வந்து நமக்கு இந்த ஓவராலாக லைக் எப்போவுமே டாப்பர்ஸை மட்டும் டார்கெட் பண்ணது கிடையாது. கட் ஆஃப் அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணதை வச்சு தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 15+ அட்டன் பண்ணியிருந்தீங்க, குட் அட்டம்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாகவே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் செக்ஷன்லையும் வந்துட்டு அன்சர்டன் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ்க்கான அரேஞ்ச்மெண்ட், தென் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் அதாவது உங்களுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டும் பசில்ஸும் பார்த்தீங்கன்னாலே 23 கிட்ட வந்து இந்த இயர் பேஸ்டு பசில்ஸ், கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு பசில்ஸ் இதெல்லாம் தான் வந்துருன்னு சொன்னாங்க. இது எல்லாமே ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே நான் ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னோட சேனல் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தவங்களுக்கும் ஹோப்ஃபுல்லி ஈஸியாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தென் சிலாஜிசம், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், பிளட் ரிலேஷன், மிசலேனியஸ் கொஸ்டின்ஸ், தென் கோடட் இன்இக்வாலிட்டி டைரக்ஷன்ஸ், அதாவது ரீசனிங்கில் உங்களுக்கு என்னென்ன டாபிக் இருந்தது 4 ஸ்லாட்லையுமே மாறி மாறி எல்லா டாபிக்ஸுமே வந்துருச்சு. ஒரு புது டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. ஓகே,
ஓகேங்களா. இதுலேயுமே லெவல் ஆஃப் த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் லெவலில் இருந்துச்சு. அதாவது கம்ப்ளீட்லி ஈஸி அப்படி யூஸ்வலாகவே ஈஸினா என்ன சொல்கிறது, நிறைய பேர் 30 மார்க்ஸ் மேலே அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஞ்சில் ஒரு 25 மார்க்ஸ் அந்த ரேஞ்சில் தான் எல்லாருமே ரீசனிங்கில் கூட சொன்னாங்க. ஸோ நீங்கள் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 ரேஞ்ச் அப்படின்னாலே குட் அட்டம்ஸ். 20க்கு மேலே எடுத்திருந்தீங்கனாலே ஃபைன் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. அதாவது ஒரு 20 to 27 அந்த ரேஞ்சில் தான் இது ஆல்மோஸ்ட் ஒரு குட் அட்டம்ஸ். நீங்கள் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வித் ஒரு 80% அக்யூரஸியோட எழுதியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போதும். கண்டிப்பாக இந்த செக்ஷனும் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 20 கொஸ்டின்ஸ் 100% அக்யூரஸினா ஓகேங்களா. 20 கொஸ்டின்ஸையும் ஒரு 70% அக்யூரஸியோட அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. 70% அக்யூரஸினா புரியும்னு நினைக்கிறேன். 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு ஒரு 5 கொஸ்டின் தப்பாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா. 20 questions with 100% accuracy or 25 questions with 80-85% accuracy na தாராளமா போதும். எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ unknown number of person seating arrangement எல்லாமே என்னோட சேனல்லே நான் டீச் பண்ணியிருக்கேன். மேபி அதோட அந்த unknown number of person seating arrangement லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். மேபி நீங்கள் ஒன்ஸ் போய் செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு எக்ஸாம்ஸ் வரவங்க எனக்கு ஐயோ unknown number of person seating arrangementலாம் பார்க்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லிங்கை போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வந்து எல்லாருமே சொன்னது ரொம்ப டஃபராலாம் இல்லை அப்படின்னு யாருமே சொல்லலை இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். பட் நிறைய இங்கிலீஷ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இதுதான் என்னுடைய ஆன்சர் அப்படின்னு 100% நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு இதுதான் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபீல் பண்ணது டெஃபினட்டாக ரொம்ப டஃப் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லவே முடியாது. ஈஸின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி மாடரேட் லெவல், ரொம்ப ஹையர் லெவலில் டெஃபினட்டாகவே இல்லை, மாடரேட் லெவலில் தான் இங்கிலீஷ் இருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ இந்த இங்கிலீஷ் வந்து மாடரேட் லெவல் தான். கொஞ்சம் கெஸ் ஒர்க்ஸ், இந்த இடியம் பேஸ்ட் அதெல்லாமே கொஞ்சம் நிறைய மேக்ஸிமம் கெஸ் ஒர்க்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருந்தது அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. எரர் ஸ்பாட்டிங்கில் 5, தென் பேரா ஜம்பிள்ஸும் கேட்டிருந்தாங்க, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டும் கேட்டிருந்தாங்க. ரெண்டுமே என்னோட சேனல்லையுமே நான் உங்களுக்கு டீச் பண்ணியிருப்பேன். தென் டபுள் ஃபில்லர்ஸ், இடியம் பேஸ்டு, வேர்ட் ரீஅரேஞ்ச்மெண்ட், அதாவது உங்களுக்கு திரும்ப சொல்கிறது தான், புதுசாக எதுவுமே இந்த வாட்டி அவங்க கேட்கல, பழசே தான். பட் அந்த லெவல் ஆஃப் கொஸ்டின் தான், நமக்கு நிறைய கால்குலேஷன் இருக்கா, அந்த டைம்குள்ளே முடிக்க முடியலையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அந்த டஃபர் லெவல் அப்படிங்கிறது நான் சொல்கிறது. ஓகேங்களா. ஸோ இங்கிலீஷ் வந்து மாடரேட் லெவலில் தான் இருந்துச்சு. பட் இதுலேயுமே நான் சொல்கிறது என்னன்னா 30 கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ஒரு 20+ ஆர் 20 ரேஞ்சில் நீங்கள் எழுதியிருக்கீங்க, ஆர் என்ன சொல்கிறது ஒரு 17 கூட நீங்கள் வச்சுக்கலாம். 17 to 25 ரேஞ்சில் நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னாலே 17 questions with good with 100% accuracy or ஒரு 22 questions with 80% accuracyயோட நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னாலே டெஃபினட்டாக இந்த செக்ஷன்லேயே ஓரளவுக்கு நீங்கள் நல்ல மார்க் ஓரளவுக்கு நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஹோப்போட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ 17 to ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 17 to 25, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 20 to 27 குட் அட்டம்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, குட் அட்டம்ஸ் தான், ஒன்றும் இல்லை. 100 ஓரளவுக்கு அக்யூரேட்டாக நான் இதுதான் கரெக்டுன்னு அட்டன் பண்ணியிருக்கிறது, கெஸ் ஒர்க் கிடையாது. ஓகேங்களா. நெகட்டிவ் மார்க் இருக்குல்ல நம்மளுடைய பேங்க் எக்ஸாம்ஸில், ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 15+ எடுத்திருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோர் கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஓகேங்களா. ஸோ எல்லாமே சொல்கிறீங்களே. ஸோ ஓவரால் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவரால் கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இந்த டேக்கு, ஓகேங்களா, இந்த டேக்கு என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 55 +or-5 இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு மேலே டெஃபினட்டாகவே இருக்கிறது பெருசாக சான்சஸ் இல்லை. ஓவரால் கட் ஆஃப் வந்து 50 to 55 +or-5 இருக்கலாம். ஓகேங்களா. 50 to 55 +or-5 or +or-3ன்னு கூட வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கட் ஆஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ 50 to 55 +or-5 கூட வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் 45லேருந்து 60 வரைக்கும், ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. 45 மார்க்ஸ்னால் 100% எனக்கு 45 மார்க்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. 45 மார்க்ஸ் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, அவ்வளோவா கன்ஃபார்மாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. பட் 50 to 55 ரேஞ்சில் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிஜமாவே ரொம்ப. ஏன்னா இன்றைக்கி இருந்த எக்ஸாமோடைய லெவலுங்கிறது என்ன சொல்கிறேன்னா, அந்த கால்குலேஷன் பார்ட் இந்த டைமில் நிறைய பேரால முடிக்க முடியல, அதுதான். ஓகேங்களா. ஒரு 20% அந்த பேரில் நான் 80 அட்டன் பண்ணியிருக்கேன், 90 அட்டன் பண்ணியிருக்கேன். நிறைய கெஸ் ஒர்க் பண்ணுறது வேறு, நல்லா அட்டன் பண்ணியிருக்கேங்கிறது, கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்கேங்கிறவங்கள 20% அதை பேரை விட்டுருங்க. 80% அதை பேரை வச்சு தான் நம்ம இந்த ரிவ்யூவை கொடுக்க முடியும். ஓகேங்களா. இந்த 80% அதை பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 50 to 55 நீங்கள் வந்துட்டு உங்களால் மார்க்ஸ் டெஃபினட் மார்க், நான் சொல்கிறது மார்க்கை சொல்கிறேன், புரியுதுங்களா. இல்லை கண்டிப்பாக 50 மார்க்ஸ் நீங்கள் 65 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு 80% அக்யூரஸியோட அட்டன் பண்ணியிருக்கீங்க, டெஃபினட்டாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு 55 கொஸ்டின்ஸ் வித் 100% அக்யூரஸி, 50 கொஸ்டின்ஸ் வித் 100% அக்யூரஸி, 50 கொஸ்டின்ஸ் பண்ணிக்கலாம், 50 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோப்போடு இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். ஓகேங்களா. அதுதான். ஸோ இந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும், 50 to 55 +or-5.
60 மேபி டச் ஆகலாம், மேபி ரொம்ப ஒரு 48 49, பட் 48 49க்கு மேக்ஸிமம் சான்சஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பட் அந்த ரேஞ்சில் உங்களுக்கு 40 எனக்கு ஒரு 48 மார்க்ஸ் டெஃபினட்டாக வந்துடும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்கன்னா ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ அதை விட்டுட்டு இந்த 45 கீழெல்லாம் இட்ஸ் நாட் மேக்ஸிமம், இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் தான். ஓகேங்களா? ஸோ அப்படி நாட் அட் ஆல் பாசிபிள்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, நிறைய எக்ஸாம்ஸ் நெக்ஸ்ட் வருது. இல்லை உங்களுக்கு எஸ்பி எனக்கு போனால் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் லெவலில் தான் போகணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, இல்லை எனி பேங்க் கிளர்க் லெவலில் கூட போனால் ஃபைன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கூட பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு தான் உங்களுக்கு ஏன்னா டெஃபினட்டாக நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. எதில் உங்களுக்கு தப்பு, இல்லை எனக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரியுது, இல்லை எனக்கு அங்கே எக்ஸாம் போனோன்னே எனக்கு கான்செப்டே எனக்கு ரிலேட் பண்ணிக்க முடியலன்னா ஃபஸ்ட்டு பேசிக்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. ஓகேங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பேங்க் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்குமே ஸ்பீட் அண்ட் கரெக்டாக அட்டன் பண்ணணும், தப்பாக அட்டன் பண்ணிட்டாலும் நமக்கு போடும். ஸோ அந்த ப்ராக்டிஸை நல்லா கொண்டு வாங்க. நியூ இயர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமே டஃபராக போயிடுச்சு, எதையுமே இதோடையும் இந்த நியூ இயரோடையும் ரிலேட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. நல்லா பண்ணலன்னா இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா பண்ணிட்டீங்களா மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே போட்டு இதையும் இன்னொன்னையும் ரிலேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவிட்டின்னு அர்த்தம். இந்த நெகட்டிவிட்டியை உங்களுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ஃபைன், ஓகே, இந்த இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு, திங்க் எல்லாமே பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்குள்ள பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ஒரு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி, ப்ராக்டிஸ் பண்ணும்போது சரி, அந்த கான்ஃபிடன்ஸ் லெவலில் உங்களுக்கு எல்லாமே பூஸ்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ எப்போவுமே உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியை வளர்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும், நம்புங்க. நல்லா பண்ணலையா எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்கமிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலாம் எல்லாமே பாருங்கள். என்னோட சேனலே மேக்ஸிமம் எல்லாமே பேங்க் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக எல்லாமே நான் என்னோட சேனலில் நீங்கள் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணலாம். எனி டவுட்ஸ் எனி டைம் என்னோட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். என்னோட டெலகிராம் குரூப் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழில் கேட்கலாம். ஓகேங்களா? எனி ஹெல்ப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போது அப்கமிங் டேஸில் இந்த SBPO எக்ஸாம்ஸ் வச்சுருக்கீங்க, நான் இதே மாதிரி பேட்டர்ன் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ஸ்லாட்ஸ் இருந்துச்சு. கரெக்டாக 4 ஸ்லாட்லையுமே இது இப்படி தான் கொஸ்டின் வந்துச்சு, நம்ம இதுதான் காமனாக கொஸ்டின் வந்துச்சுன்னு எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் ஓல்டு பேட்டர்ன் தான், பேட்டர்ன் எதுவும் புதுசாக வரல. ஸோ அது ஒரு பெரிய குட் நியூஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் படித்தது தான் எனக்கு வரப்போகுது, மேபி நெக்ஸ்ட் ஸ்லாட்ஸில் புதுசு இதுவும் வரலாம். ஓகேங்களா? இதுதான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் நீங்கள் ஓல்டு பேட்டர்னே வருது அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு ஒரு ஹாப்பி இதுதான். கால்குலேஷன்ஸ் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எக்ஸாம்லேயுமே நீங்கள் போயிட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வரவங்களுக்கு ஓகே டஃப்பாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போகாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக போய் அட்டன் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும், அப்படி தான் இருக்குங்கிற மைண்டில் ஒரு மைண்டை எம்டியாக வச்சுட்டு போங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, நேற்றுக்கு டஃப்பாக இருந்துச்சு, நேற்றுக்கு மாடரேட்டாக இருந்துச்சு, எனக்கும் அப்படி தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி தான் வரும். உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருக்கும் அப்படி தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். இப்படி தான் அப்படிதாங்கிறது எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவலை பொறுத்தது தான் எல்லாமே. நல்லா இப்போ நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன் லெவலே கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அதை எக்ஸாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. இல்லை ஹையர் லெவலாக இருக்குது ஆனாலும் உங்களுக்கு பண்ண முடியலன்னா என்ன, நீங்கள் ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள். நான் இது கரெக்டாக பண்ண முடியல, நெக்ஸ்ட் டைம் என்ன கரெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களை நீங்களே கரெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரிலாக்ஸாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், நாளைக்கு எக்ஸாம்ஸ் வர போகிறோங்க, அப்கமிங் டேஸில் எக்ஸாம்ஸ் வர போகிறோங்க. எல்லாத்துக்குமே ஆல் த வெரி பெஸ்ட். தென் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் புதுசாக அந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹால் டிக்கெட்டில் இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நிறைய பேர் நான் இங்க் பேட் எடுத்துகிட்டு போகணுமான்லாம் கேட்குறீங்க. கிட்ட இங்க் பேட் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போங்க. நிறைய எக்ஸாம் சென்டர்ஸில் இங்க் பேட்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்களே இங்க் பேட் வச்சிருப்பாங்க. இல்லை உங்களுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுக்கு அது ஒரு டென்ஷனாகவே இருக்குன்னா தயவுசெய்து எடுத்துகிட்டு போயிருங்க. எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணலன்னா ஃபைன், வெளியில் வச்சுட்டு போயிருங்க. ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். அதுக்கு இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் டென்ஷன் பண்ண வேண்டிய பட் உங்கள் சேஃபஸ் இருக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. பட் நிறைய சென்டர்ஸில் இன்றைக்கெலாம் அலோவ் பண்ணல, அவங்களே அவங்க வச்சுருப்பாங்க. எடுத்துகிட்டு போகல. இப்போ நீங்கள் எக்ஸாம் சென்டரில் இப்போ நான் டக்குன்னு எங்கே போய் வாங்குறதுன்னு யோசிச்சிங்கன்னா கவலை விடுங்க. கண்டிப்பாக எக்ஸாம் சென்டரில் அவங்க ஒரு இங்க் பார்ட் டெஃபினட்டாகவே வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.